நீங்க இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க உடம்புல இருந்து குழந்தை வெளியே வர்றது. இது உண்மையிலேயே நடக்குமான்னு கேட்டா வரலாறு சொல்லுது நடந்திருக்குன்னு. 1633ல பெல்ஜியம் நாட்டுல இருக்கிற ப்ரூசஸ் நகர்ல ஒரு பெண் இறந்து போறாங்க. அவங்கள பெட்டியில வச்சு 3 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க வயித்துல இருந்த ஒரு குழந்தை தானா வெளியே வந்திருக்கு. 1551ல ஸ்பெயின் நாட்டுல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. தூக்குல போட்டாங்க. அவங்க உடல் 4 மணி நேரம் தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருந்திருக்கு. 4 மணி நேரம் கழிச்சு அந்த உடம்புல இருந்த இரட்டை குழந்தைகள் கீழே விழுந்திருக்காங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வழக்கமா இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஆனா இந்த கேஸ்ல வெறும் 4 மணி நேரத்துல நடந்திருக்கு. 1861ல ஜெர்மனில ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து 60 மணி நேரம் கழிச்சு அவங்க உடம்புல இருந்த குழந்தை வெளியே வரத நேர்ல பாத்திருக்காங்க. எப்படி இது நடக்குது? முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது உயிருள்ள பிரசவம் இல்ல. ஒரு அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல நடக்கிற சில மாற்றங்களால தான் இது நடக்குது. ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல இருக்கிற பாக்டீரியாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பாக்டீரியாக்கள் உடம்புல சிதைக்கிறப்போ மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற நிறைய வாயுக்கள் உருவாகும். இந்த வாயுக்கள் வெளியே போக முடியாம உடம்புக்குள்ளே தேங்கி வயிறு ஊதி பெருசாகும். இதனால உடலுக்கு உள்ளேயே அழுத்தம் பயங்கரமா அதிகரிக்கும். இந்த அதிகப்படியான வாயு அழுத்தம் அவங்க கர்ப்பப்பையே பயங்கரமா அழுத்தம். உள்ள இருக்கிற வாயு குழந்தையை வெளியே தள்ளும். இந்த அழுத்தத்தினாலேயே குழந்தை இறந்த பெண்ணின் உடல் வழியாக வெளியே தள்ளப்பட்டுரும். இந்த நிகழ்வு நடக்கும்போது குழந்தை அம்மாவும் ஏற்கனவே இறந்திருப்பாங்க. சவப்பெட்டி பிரசவங்கிறது ஒரு இயற்கையான ஆனா ரொம்பவே அரிதான நிகழ்வு.